அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைய வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 5 புள்ளிகள் உயர்வடைந்து 10,012 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் 40 புள்ளிகள் உயர்வடைந்து 5,920 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே இருந்தது. ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவில் இருந்தது, க்ளோஸ் ஆகும்போது ஒரு சின்ன பாசிட்டிவில் முடிவடைஞ்சது. ஒரு காஷியஸ் அப்ரோச்லேயே இருக்குது மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். என்னென்னா இன்னும் ஜியோபொலிட்டிக் டென்ஷன் இன்னும் சரியாகி வரல, இன்னும் வார் முடிவுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் டீலுக்குமே இன்னும் ஒரு கிளியரான 2 பக்கத்தில் இருந்தும் ஒரு சைன் வரல. அதனால் மார்க்கெட் ஒரு காஷியஸ் அப்ரோச்லேயே இருக்குது. இதன் மத்தியில் நேற்று ஏமனை சேர்ந்த ஹூதிஸ் குரூப் சவுதி அரேபியாவுடைய ஒரு கப்பலை தாக்கியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் இந்த ஒரு பீஸ் டீல் முடிவுக்கு வருமா வராதான்னு சொல்லி ஒரு குழப்பத்தின் நிலைமையிலே இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இதுக்கு முன்னாடி வாருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 125லேருந்து 140 கப்பல் மூவ் ஆகிட்டு இருந்த இடத்துல இப்போ ஆவரேஜாக ஒரு 10 கப்பல் தான் ஒரு நாளைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ட்ரேட் எல்லாமே ஒரு சோக்டாகி இருக்குது. இங்கே துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு கொஞ்சம் ஒரு 50 புள்ளிகள் உயர்வடைந்திருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 5 புள்ளிகள் உயர்வடைந்திருக்குது. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியான தேவா அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 அவங்களுடைய ரெவென்யூ 14.86 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. எபிட்டா 7.32 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4.07 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 3.33 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் குவார்ட்டரில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜியில் 15.78 டெராவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3.14 டெராவாட் அவர் எலக்ட்ரிசிட்டி க்ளீன் எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பன் வித்தவுட் கார்பன் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் ப்ரொடக்ஷனில் 19.9% ப்ரொடக்ஷனான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் அரையாண்டில் அவங்க 18,220 புது கஸ்டமர்ஸும் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க நெட் ஜீரோ பை 2050 அந்த முன்னெடுப்பில் இன்னும் ஒரு ஸ்டெப் அகடாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தலபாத் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ 12% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய மார்ஜின் எபிட்டா மார்ஜின் 5% அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெட் இன்கம் 3.4% ஆஃப் கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் இயர் கைடன்ஸை அதிகரிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜிஎம்இ க்ரோத்து 13 to 15% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத்து 18% வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எபிட்டா $565 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் இன்கம் 325 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 400லேருந்து 430 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பைபேக் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் அவங்க ஜூன் மாதம் முடிஞ்ச குவார்ட்டரில் 0.46% ஆஃப் ஷேர் கேபிட்டலில் வாங்கியிருக்காங்க. $35 மில்லியன். ஒரு ஷேருடைய விலை 1.182 திராம்ஸ்ன்னு சொல்லி ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. ஆல்தர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அபுதாபி சேர்ந்த முபதலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்தர் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேக்ஸ் இதுக்கு முன்னாடி 27.01% இருந்தது. இப்போ 28.03% அதிகரிச்சிருக்காங்க. ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 பெர்ஃபார்மன்ஸில் அவங்களுடைய Q2 ரெவென்யூ 36.1% இயர் ஆன் இயர் அதிகரித்து 713.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா
37.4% அதிகரித்து 143.7 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 30.2% அதிகரித்து 116.8 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய H1 2026க்கான ரெவன்யூ 28.9% அதிகரித்து 1.4 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் எபிட்டா 23.2% அதிகரித்து இயர் 302.7 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய டொமஸ்டிக் ஆர்டர் இன்டேக் 2.5 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது 100% ரினிவல் ரேட்ஸில் இருக்குது. ஆர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 72 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 90 ஃபில்ஸ். தனாகஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 87 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 89 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 6 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் 4.4% அதிகரித்து 2 கிராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குவைன் 4.4% அதிகரித்து 2 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 3.4% அதிகரித்து 1 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 3.4% அதிகரித்து 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ரிசைட்டி ஹோல்டிங்ஸ் 3% அதிகரித்து 3 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்விக்டர்ஸ் 3.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. வாஹா கேபிட்டல் 2.5% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 2.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அஜிலிட்டி குளோபல் 1.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. நேஷனல் பேங்க் ஆஃப் ரசல் கைமா 1.5% வீழ்ச்சியடைந்து 9 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி இதுபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். மஷ்ரக் பேங்க் 6.4% அதிகரித்து 300 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சுகுன் இன்சூரன்ஸ் 2.4% அதிகரித்து 5 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. வாட்டானியா இன்டர்நேஷ்னல் 2.5% அதிகரித்து 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் 2.5% அதிகரித்து 1 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சுவா கேபிட்டல் 2.5% அதிகரித்து 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 5% வீழ்ச்சியடைந்து 31 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அமலாக் ஃபைனான்ஸ் 3.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல் ராம்ஸ் 2.4% வீழ்ச்சியடைந்து 1 கிராம்ஸ் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்சலாம் பேங்க் சூடான் 2.5% வீழ்ச்சியடைந்து 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.